ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க. அந்த ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாருன்னா, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். அதே அவங்க ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னா, டென்ஷன் 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 அடடடடடா ஒரே டென்ஷன் அப்பா. இங்கே ஹஸ்பண்டுக்கு பெரும்பாலும் ஆஃபீஸ் ஒர்க்கு தான். ஏதோ கொஞ்சம் அப்பப்போ வாக்கிங் அப்படி இப்படி போவார். தூக்கமும் அவருக்கு நல்லாயிருக்கும். இவருக்கு சுகர் வந்து கொஞ்சம் அதிகம், ஒரு 150லேருந்து 200 அந்த ரேஞ்சில் இருக்கும். அதே அவங்க ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமான வீட்டு வேலைகள் அவங்க தான் செய்கிறாங்க. சமைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, வீடு பெருக்கிறது, துணி காய போடுறது, இது இல்லாமல் ஆஃபீஸ் ஒர்க்கும் சேர்த்து பார்க்குறாங்க. இவங்களுக்கு தூக்கமும் ரொம்ப கம்மி. இவங்களுக்கு சுகர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது 200 300 அந்த ரேஞ்சில் இருக்கும். இங்கே 2 பேருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஆனால் இங்கே யாருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் சர்க்கரையோட அளவும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆகையால் Be happy. Cool down, cool down, cool down. நம்ம செய்யக்கூடிய வேலைகள், அது வீட்டு வேலையாக இருக்கட்டும், ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், அல்லது உடற்பயிற்சியாக இருக்கட்டும், அதை நாம் ஒரு நிதானமான மனநிலையில் செய்யும் போது தான் அது உண்மையிலேயே நம்மளுடைய சர்க்கரையின் அளவை குறைக்கிறதுக்கு அது உதவும். அதே வேலையை நம்ம ஒரு டென்ஷனோட, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு செய்யும் போது மாறாக அது நம்மளுடைய சர்க்கரையின் அளவை அதிகப்படுத்த தான் செய்யும்.